கொடைக்கானல் மலைப்பகுதியில் இரண்டாவது நாளாக பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் கடும் பனிமூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து மேலும் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், விவரம் என்ன? நிச்சயமாக கொடைக்கானலில் கடந்த 10 நாட்களாகவே வறண்ட வானிலை நிலவி வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்றைய நிலைமையை பொறுத்தவரையில் நேற்று கொடைக்கானலில் பரவலாக மதிய நேரத்திற்கு மேலாக சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக கொடைக்கானல் நகர் பகுதி மற்றும் கொடைக்கானல் அருகே இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் தொடர்ந்து மழையானது பெய்து வந்தது. இந்த நிலையில் இன்று காலையிலிருந்து கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதுமாகவே பனிமூட்டம் நிரவி வந்த நிலையில் தற்போது 2 மணி நேரத்திற்கு மேலாக கொடைக்கானல் நகர் பகுதிகளான மூஞ்சிக்கல், செண்பகனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இங்க இருக்கக்கூடிய கிராம பகுதிகளான வில்பட்டி, பல்லங்கி உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் கூட 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது தொடர்ந்து வெளுத்து வாங்கி வருகிறது. இதன் காரணமாக நீர்நிலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மேலும் மலை சாலைகளில் முழுவதுமாகவே பனிமூட்டம் நிரப்பி உள்ளதால் எதிரே வரக்கூடியவர்கள் கூட தெரியாத அளவுக்கு இந்த பனிமூட்டமானது நிரம்பி இருக்கிறது. இதன் காரணமாக வாகனங்களை செலுத்தக்கூடிய இந்த வாகன ஓட்டிகளும் கூட கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து கனமழையானது நீடிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திக், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.